வணக்கம். மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை மாவட்டம் கோவை மேட்டுப்பாளையம் சாலை சாய்பாபா காலனியில் பெருமையுடன் வீற்றிருக்கும் ஸ்ரீ நாகசாயி அறக்கட்டளையின் சாயி மந்திர் என்று அழைக்கக்கூடிய சாய்பாபா கோவிலில் குரு பூர்ணிமா திருவிழா 2026 நடைபெற்றது. இச்சிறப்பு வாய்ந்த விழாவில் சாய்பாபாவிற்கு காலை 5:15 முதல் காகட ஆர்த்தி, மகா ஹோமம், அபிஷேகம், பூர்ணாகுதி, மகா அபிஷேகம், மத்தியான ஆரத்தியும், பிற்பகல் 1 மணி முதல் மகா அன்னதானம், 4 மணிக்கு சிறப்பு அலங்காரம், மாலை 6:15 மணிக்கு தூப ஆர்த்தி, 6:45 மணிக்கு ஸ்ரீ நாகசாயி பஜன் மற்றும் இரவு 8:30 மணிக்கு சேஜ ஆர்த்தி ஆகியவை நடைபெற்றது. குரு பூர்ணிமா பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற விழாவில் ஏராளமான சாய்பாபாவின் பக்தர்கள் கூட்டம் கூட்டமாகவும் குடும்பம் சகிதமாகவும் வந்து சாய்பாபாவை தரிசித்து அருளும் ஆசியும் பெற்று சென்றனர். எவ்வளவு கூட்டம் வந்தாலும் கோவிலின் நிர்வாகத்திற்கும் அறங்காவலர்களுக்கும் எந்தவித இடையூறும் இல்லாமல் சாய்பாபாவை தரிசித்து செல்வது பக்தர்களின் வாடிக்கை. அந்த அளவிற்கு ஆங்காங்கே சீடர்கள் பக்தர்களை சீராக வழி நடத்தி சென்றது சிறப்பாக இருந்தது. மேலும் சாய்பாபாவிற்கு சிறப்பு பூஜை செய்யும் பொழுதும் பக்தர்கள் இரு கைகளையும் தட்டி சாய்பாபாவின் பக்தி பாடல்களை பாடி மனமுருக வேண்டி பாபாவை தரிசித்தனர். கோவை மாவட்டத்திலேயே மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள சாய்பாபா காலனியில் செயல்பட்டு வரும் ஸ்ரீ நாகசாயி மந்திர் என்று அழைக்கக்கூடிய சாய்பாபா கோவில் இந்திய அளவில் உள்ள பாபா கோவில்களுக்கு இணை என்பதை விட சுத்தம் மற்றும் சுகாதாரத்துடன் செயல்பட்டு வரும் திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அமைதியான முறையில் அமர்ந்து தரிசனம் செய்ய இக்கோவிலின் அறங்காவலர்கள் வழிவகை செய்திருப்பது சிறப்பு வாய்ந்ததாகும். இக்கோவிலுக்கு இந்தியாவில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அரசு உயர் அதிகாரிகளும் வந்து தரிசனம் செய்து செல்வது வழக்கம். மேலும் ஸ்ரீ நாகசாயி அறக்கட்டளையின் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ உதவி, சுமார் 350க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிக்கும் பள்ளியில் எந்தவித கட்டணமும் இல்லாமல் இலவசமாக சீருடை மற்றும் பாட புத்தகங்கள் வழங்கி கல்வி சேவையையும் செய்து வருகிறது. மேலும் மாதம் 50க்கும் மேற்பட்டோருக்கு மருத்துவ சிகிச்சைக்காக தலா ரூபாய் 5,000 ஸ்ரீ நாகசாயி அறக்கட்டளையின் சார்பில் வழங்கப்பட்டு வருவது இத்திருக்கோவிலின் சிறப்பம்சமாகும். மேலும் குரு பூர்ணிமா பௌர்ணமி அன்று நடைபெற்ற இத்திருவிழாவினை ஸ்ரீ நாகசாயி அறக்கட்டளையின் தலைவர் எஸ். பாலசுப்ரமணியன், துணைத் தலைவர் டாக்டர் என். சர்வோத்தமன், செயலாளர் வழக்குரைஞர் எஸ். பாலசுப்ரமணியன், பொருளாளர் ஜி. சுகுமார் மற்றும் அறங்காவலர்கள் ஜி. தியாகராஜன், எஸ். சந்திரசேகர், கே. வி. அமர்நாத் ஆகியோர் குரு பூர்ணிமா திருவிழாவினை மிக சீரும் சிறப்புமாக நடத்தி முடித்தனர். மேலும் பாபாவின் சிறப்பு அம்சமாக கோவிலுக்கு வந்திருந்த சுமார் 5,000க்கும் மேற்பட்டோருக்கு அறுசுவை உணவுடன் அருமையான சைவ சாப்பாடு பந்தி போட்டு வயிறார வழங்கி மகிழ்வித்தனர் என்பது மற்றொரு சிறப்பாகும். மேலும் செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களுக்கும் சிறப்பான அன்னதானம் வழங்கி கோவில் நிர்வாகம் கௌரவித்தது.
சாய் அன்னதான வகையிலிருந்து எல்லா பக்தர்களும் அன்னதானம் அன்னதானம் ஆசீர்வாதம்
सर्वभौमा सर्वायुषान्नादा प्रणताय नमस्ते सर्वो हरियो सर्वेशारो अस्यावसुन्दरे आदित्यस्य रामप्रे विश्वे देवा समासिने वासुदेवाय सच्चिदानन्दचन्द्रो साईनाथ महाराज की जय। ஸ்ரீ சாய்ராம் குரு பூர்ணிமா ஃபெஸ்டிவல் 2026 நமது நாகசாயி ட்ரஸ்டின் சார்பில் சாய்பாபா டெம்பிள் சார்பிலே காலை முதல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. காலையிலே காக்கடா ஆர்த்தியை ஆரம்பித்து அதற்கு பிறகு மகா ஹோமத்தை முடித்து அபிஷேகம் நடந்து இப்போ பூர்ணாதி முடிந்து இப்பொழுது மகா அபிஷேகம் மதியம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதற்கு பிறகு அன்னதானம் தொடங்கி சுமார் 5000 பேர்கள் அன்னதானத்தை நடத்தி பாபாவின் பிரசாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு பிறகு மாலை நேரத்திலே 2:45 மணிக்கும் அதற்கு பிறகு நாகசாயி மண்டலத்தின் சார்பில் பஜன் நடைபெற இருக்கின்றது. 8:30 மணிக்கு நைட் ஆர்த்தி நடைபெறுகின்றது. மதியம் அன்னதானத்துக்கு சுமார் 5000 பேர் அன்னதானத்தை பெற்று சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள். பாபா ட்ரஸ்ட்டை பொறுத்தவரை தர்மம்தான் மெயின் சிந்தனை. பார்த்திங்கன்னா எவ்ரி மந்த் 40 to 50 பேருக்கு பேஷண்ட்ஸுக்கு, க்ரானிக் பேஷண்ட்ஸுக்கு, ஸ்பெஷலி கேன்சர் பேஷண்ட்ஸ் அண்ட்
டயாலிசிஸ் பேஷண்ட்ஸுக்கு டேரெக்டாக 5000 ரூபா இங்கேருந்து நாங்கள் செக் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஒரு 300-350 குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட ₹1 கூட நாங்கள் வாங்குறதில்ல, அத்தனை இலவசமாக கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னதானம் காலை முதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய கிச்சன் நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்குங்க. ஒரு ஹோமியோபதி ஹாஸ்பிட்டல் நடத்திட்டுருக்கோம். டெய்லி 40 பேர்லேருந்து 50 பேர் அவுட் பேஷண்ட்ஸு வந்து மருந்து வாங்கிட்டு இருக்காங்க, சாப்பிட்டுருக்காங்க. பாபா கோயிலை பொறுத்தவரை மெயின் தாட் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், அவங்க சுக துக்கங்களுக்கு கூட நிற்கணும். ஹாஸ்பிட்டல் வந்து இங்கிலீஷ் மெடிசன் ஹோமியோபதி அது வந்து அவுட் பேஷண்ட்ஸ். சரி, இன்னைக்கு இந்த குரு பூர்ணிமா அப்படின்றது விசேஷம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரம்மச்சாரி கடவுள் தான் மிக பெரிய அளவில் இந்த குரு பூர்ணிமா கொண்டாடுவாங்க. பிரம்மச்சாரி கடவுள் எங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா குரு பூர்ணிமாங்கிறது ஒரு பெரிய, அதாவது மாதா பிதா குரு தெய்வம் தான் சொல்கிறான். நீ பௌர்ணமி பாபாவுக்கு உலகம் முழுவதும் இருக்க பாபா டெம்பிளில் இன்றைக்கி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பாபா டெம்பிளில் பிரமாதமாக நடைபெற்றுருக்கோம். அந்த வகையில் நம்ம கோயில் 85 வருஷம், பாபா இருந்து 110 வருஷம் ஆச்சுங்க அப்ராக்சிமேட்லி. பட் 85 வருஷம் நம்ம கோயில் கோயம்புத்தூர் கோயிலுங்க, அது வெரி ஏன்ஷியன் டெம்பிளுங்க. இந்த வருஷத்தோட சிறப்பு ஏதாவது? சிறப்பு ஒன்று ரெகுலர் இது நடந்துகிட்ருக்குங்க. புதிய அரசாங்கம் வந்திருக்கு, வரவேற்கிறோம். அரசியல் எப்படி சார் கோவில்? அதுக்கு அரசு இது பியூஸ் பிக்சர் தானே. மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ்.